எந்த ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அதில் தேவையில்லாமல் நிறைய பொருட்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனது ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் கான்சோ. அடுத்தது மொட்டை நாய். நம்ம ஏதோ ஒரு பொருளை வீணடிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை வேஸ்ட் ஆக்குறோம் அப்படின்னா அங்கே ரொம்ப பெரிய கவலையை நமக்கு நாமளே கொடுத்துக்கணும். அதை நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படணும். ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோமே அப்படின்ற ரிக்ரெட் நமக்கு வரணும். இதனால் நம்ம ஒவ்வொரு ரிசோர்ஸ் எதை இந்த உலகத்துலேருந்து எடுத்து பயன்படுத்தினாலும் நமக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு மேலே அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதற்கு மேலே அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. தேவையில்லாமல் எந்த ஒரு பொருளையும் நம்ம வீணடிக்கக்கூடாது. அடுத்தது யூகன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த உலகத்தில் எல்லா விஷயமுமே அழகான விஷயம்தான். இந்த யூனிவர்ஸில் எல்லாமே அழகாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் சாதாரண செயலாக கூட இருக்கட்டும், அதற்குள்ளே இருக்கிற அழகை ரசிக்கிற தூண்டுறது தான் யூகன். நீங்கள் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து ரசிங்க. நீங்கள் சும்மா உட்கார்ந்துருந்தாலுமே உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருங்க. ஸோ எப்போவாவது சும்மா இருக்கீங்க, போர் அடிக்குது அப்படின்னா உங்களை சுற்றி